வணக்கம் நண்பர்களே. குரல் ஹேமலதா ரமேஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை என் தாரகையே பாகம் 4. ஆடியோ நாவல் குடும்ப கதை. அவனின் எண்ணமெல்லாம் கீர்த்தியை சுற்றியே இருந்தது. அவ யாருடா உனக்கு? இப்ப எதுக்கு நீ அவளை பத்தி யோசிக்கிற? இத்தனை நாள் நல்லா தானே இருந்த, இப்ப மட்டும் என்ன புதுசா உனக்கு இந்த மாதிரியெல்லாம் தோணுது என்று புலம்பிக் கொண்டிருந்தான் விஸ்வா. நானும் சரி, என் அண்ணியும் சரி, எங்க அண்ணன்கிட்ட இனிமேல் பேச மாட்டோம் என்று கீர்த்தி வீட்டில் சொல்லி கொண்டிருந்தாள். இன்னைக்கு எபிசோட்ல இதை பத்தி தாங்க பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போலாம். கீர்த்தி, இப்பவே நீ 10 சிட்டப்ஸ் போடணும் என்று கூற, ஏய் என்னடி என்றான் சரண். நீ தானே என்ன கிஃப்ட் வேணும்னு கேட்ட, நானும் சொல்லிட்டேன். அதுக்குன்னு இப்படி அடி கேட்ப? பர்த்டே பேபி விஷ் ஷோ, நீ இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். சரி ஓகே என்று கூறி சரண் காரிலிருந்து கீழே இறங்கி வர கீர்த்தியும் இறங்கி வந்து தன் கைகளை கட்டி கொண்டு கவுண்ட் பண்ணட்டுமா என்றாள். அடியே, நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் டி. யாராச்சும் நான் இப்படி தோப்பு கரணம் போடுறத பார்த்தா என்னோட இமேஜ் என்ன ஆகுறது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ இப்போ ஆஃப் டியூட்டியில் தானே இருக்க. இப்போ நீ யூனிஃபார்ம் கூட போடலை, அதனால் யாரும் உன்னை பார்க்க மாட்டாங்க. அதனால் பேச்சை குறைச்சிட்டு சிட்டப்ஸ் போடு என்று கூற சரண் ஓகே கவுண்ட் பண்ணிக்க என்று கூறி போட ஆரம்பித்தான். இதற்கு இடையே சந்துரு விஸ்வாவிடம் டே வாடா, அப்படியே லாங் ட்ரைவ் போகலாம் என்றான். இப்போ வா? ஆமாம், நாம் லாங் ட்ரைவ் போய் எவ்வளோ நாள் ஆச்சு. நைட் டைமில் கோவை சிட்டி ரொம்ப அழகாக இருக்கும், வாடா போகலாம். சரி போகலாம், பட் நான் ட்ரைவ் பண்ண மாட்டேன், நானே பண்ணுறேன், நீ வந்தால் மட்டும் போதும் என்று கூற சந்துரு சொல்ல சிறிது நேரத்தில் இருவரும் காரில் கிளம்பினர். டைம் எவ்வளோன்னு பார்த்துக்கிறேன் என்று கூறி சந்துரு விஸ்வாவின் ஃபோனை பார்க்க அது ஏரோப்ளேன் மோடில் இருந்தது. டேய் எதுக்குடா ஃபோனை ஃப்ளைட் மோடில் போட்டிருக்க? வீட்டிலேருந்து கால் பண்ணுனா? வீட்டிலேருந்து வர கால் வரக்கூடாதுன்னு தான் போட்டிருக்கேன். ஏண்டா? இன்னைக்கு ஒரு ஜோசியரை வர வச்சிருக்காங்க, அது உனக்கு எப்படி தெரியும்? என்கிட்ட தான் ஹாலில் மாட்டியிருக்க சிசிடிவி கேமரா என்னோட ஃபோனில் கனெக்ட் ஆகியிருக்குல்ல, அதில் தான் பார்த்தேன். ஏண்டா இப்படி ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சு பயந்துக்க போகிறாங்க? முதல்ல ஃபோனை ஆன் பண்ணு. அது வினிக்கிட்ட வீடியோ கால் பேசும்போது ப்ராஜெக்ட் விஷயமா கோயம்புத்தூர் வந்திருக்கேன், நாளைக்கு தான் வீட்டுக்கு போவேன்னு சொல்லியிருக்கேன். இந்நேரம் அவள் சொல்லியிருப்பா. ஏண்டா இந்த மாதிரி பண்ணுற? பின்ன என்னடா, ஒரு தடவை ஒருத்தியை நம்பி ஏமாந்ததே போதும், மறுபடியும் அதே தப்ப நான் செய்ய விரும்பல. இனி அதை பற்றி பேச வேண்டாம், விடு. சரி ஓகே, இப்படியே எத்தனை நாளைக்கு இருக்க முடியும்? ஆமாம், வாயை திறந்துடாத, கொழுக்கட்டையை முழுங்கின மாதிரி உட்காந்துக்கோ என்று அவனை திட்டிக் கொண்டே வர அப்போது விஸ்வா கார் நிறுத்துடா, சீக்கிரம் நிறுத்து என்று சப்தம் போட சந்துரு என்னாச்சுடா என்று பதறி அடித்து கொண்டே காரை நிறுத்தினான். டே விஸ்வா, நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ எங்கடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க என்று கேட்க விஸ்வா அவனின் முகத்தை வலதுபுறமாக திருப்ப அங்கு சரண் தோப்பு கரணம் போட்டுக்கொண்டு இருந்தான். டேய், இந்த பொண்ணு நம்ம ஹோட்டலில் பார்த்த பொண்ணு தானே? ஆமாம், அவளே தான். மணி பாரு 9 ஆச்சு. நான் தான் சொன்னேன்ல, அவளோட ஆளுக்கிட்ட 9 மணி வரைக்கும் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தான்னு. ஆமாம், அதோ அந்த புண்ணியவா சிட்டப்ஸ் போட்டிருக்காரு பாரு என்றான் சரணை கை காட்டி. டே விஸ்வா, நீ சொன்னது உண்மைதான்டா, அந்த பொண்ணு கவுண்ட் பண்ணிட்டு தான் இருக்கு. இந்த லட்சணத்தில் சார் என்ன சொன்னீங்க? அந்த பொண்ணுக்கிட்ட போய் எனக்காக பேசுகிறேன்னு சொன்னல. ஆனால் எனக்கு என்னமோ யாராச்சும் நம்மளை பார்த்துருவாங்களோன்னு கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் சிட்டப்ஸ் போட்டுட்ருக்கான் பாரு. எனக்கு என்னமோ லவ்வர்ஸ் மாதிரி தெரியல என்று சொல்லி கொண்டு இருக்க அப்போது சரண் 10 சிட்டப்ஸ் போட்டாச்சு, இப்போ நீ ஹாப்பி தானே, வீட்டுக்கு போகலாமா என்று கேட்க அதற்கு கீர்த்தி அவனின் தோள்களை தட்டி கொடுத்து கொண்டே ரொம்ப ஹாப்பி என்று கூறி அணைத்து கொண்டாள். அதை பார்த்த விஸ்வா ஏண்டா இப்போ இதுக்கு என்ன சொல்கிற என்று கேட்க, இருந்தாலும் இன்னும் எனக்கு டவுட்டாக தான் இருக்குது, உன்னோட டவுட்டை தூக்கி குப்பையில் போடு. ஏண்டா? பின்னென்னடா சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க என்று இருவரும் சண்டை பிடித்து கொண்டிருக்க சரண் கார் கதவை திறந்து அவளை உள்ளே உட்கார வைத்து விட்டு பிறகு காரை ஓட்டிச் செல்ல அதை பார்த்த சந்துரு வாவ் சோ ஸ்வீட்ல என்று கூற இங்கு விஸ்வாவுக்கு பத்தி கொண்டு வந்தது. என்னடா ஸ்வீட்டு? அங்கே பாரு, அவரு அந்த பொண்ணை எப்படியெல்லாம் கேர் பண்ணிக்கிறாருன்னு. அந்த பொண்ணு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஏன் இருக்க மாட்டா? இப்படி நடு ரோடுன்னு கூட பார்க்காம சிட்டப்ஸ் போட வச்சு இப்போ மகாராணிக்கு டோர் வேற திறந்து விடுறான்ல. இப்படி ஒரு ஏமாளி கிடைச்சா சந்தோஷமா இருக்காம என்ன செய்வாங்க? என்ன ஏமாளியா? பின் இதுக்கு பேர் என்ன? டே மச்சி, நீ இந்த மாதிரி தானடா சிவானிக்கு டோர் ஓப்பன் பண்ணிவிடு, அவள் எது கேட்டாலும் அப்போவே செஞ்சு கொடுன்னு சொல்லுவ. ஆனால் இப்போ நீயே இப்படி சொல்கிற என்று கேட்க அதற்கு விஸ்வாவிடமிருந்து எந்த ஒரு பதிலும் இல்லை. டே என்னடா பதில் பேசாமல் அமைதியாக இருக்க? சந்துரு, இது நமக்கு தேவையில்லாத பேச்சுன்னு தோணுது. அந்த பொண்ணு யாரோ
இப்போ எதுக்கு தேவையில்லாமல் அவங்க 2 பேருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு யோசிக்கணும். நீ காரை ஸ்டார்ட் பண்ணு என்று கூற சந்துரு தன் மனதில் நீதானடா காரை நிறுத்த சொன்ன, அவங்கள பற்றி பேசின, ஆனால் இப்போ ஏதோ நான் தான் எல்லாத்தையும் பண்ண மாதிரி சொல்கிற என்று மனதில் நினைத்து புலம்பியபடியே காரை ஓட்ட ஆரம்பித்தான். போகும் வழியில் கீர்த்தி, டேய் உனக்கு ஒன்று தெரியுமா என்றாள். ஓ ஒன்று, இது கூட தெரியாதா? என்னடா நக்கலா? பின்ன என்னடி, சொன்னா தானே தெரியும். ஒன்று தெரியுமான்னு கேட்டா சரி சரி விடு, நாளையிலேருந்து எனக்கு 20 days லீவு. எதுக்கு? ஸ்டடி ஹாலிடேஸ். அடிப்பாவமே, நீ காலேஜ் போனாவே படிக்க மாட்டேன், இதில் லீவு வேற விட்டாங்களா? இனி சுத்தம். ஏண்டி, அப்போ வினோத் சத்யாவை இன்னைக்கு நைட் ஸ்டே பண்ண சொல்லியிருக்கலாமே. போன வாரம் குரூப் ஸ்டடின்னு கூப்பிட்டாங்க, நீ விட்டையா? அதே. ஹே, விடக்கூடாதுன்னெல்லாம் இல்லடி, இது வரைக்கும் உனக்கு குட் நைட் சொல்லாமல் தூங்கினதே இல்லை. நீ 2 நாளாக அவங்க வீட்டில் குரூப் ஸ்டடின்னு கேட்ட, அதுதான் வேண்டான்னு சொன்னேன். நீ மார்னிங் போயிட்டு ஈவினிங் வரேன்னு சொல்லியிருந்தா போயிட்டு வான்னு சொல்லியிருப்பேன். ஆமாம், இந்த விளக்கத்துக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை, ஒழுங்காக ரோட்டை பார்த்து ஓட்டு என்று சொல்லிவிட்டு, தேங்க்யூ ஸோ மச் கடவுளே, பாசக்கார அண்ணன், ஃப்ரெண்டு மாதிரி அண்ணி, தினமும் நான் விளையாடுறதுக்கு கையில் குட்டி, ஸ்ட்ரிக்ட் இல்லாத அப்பா, எப்பவும் திட்டுற மாதிரி கொஞ்சம் அம்மா. வாவ், எனக்கு கிடைச்சிருக்க ஃபேமிலி தான் தி பெஸ்ட். இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் என்று மனதில் நினைத்து கொண்டு ஹூ ஹூ என்று கத்த சரண், அடியே ஏதாச்சும் கிளம்பிருச்சா? திடீர்னு இப்படி கத்துற? ஆமாண்டா கிளம்பிருச்சு. இன்னொரு தடவை இப்படி கத்தனன்னு வச்சுக்க, மென்டல்னு சொல்லி பச்சை ட்ரெஸ்ஸை போட்டு வெள்ளை கலர் வேனில் தங்கச்சின்னு கூட பார்க்காம ஏற்றி விட்டுருவேன். ஒழுங்கா இறங்கி வீட்டுக்குள்ள வா என்று கூறி சரண் காரிலிருந்து இறங்கி உள்ளே ஓட, கீர்த்தி, என்னையா நீ மென்டல்னு பிடிச்சி தருவன்னு சொல்ற என்று சொல்லிக்கொண்டே அவனை துரத்த ஆரம்பித்தாள். அங்கு விஸ்வாவின் நிலையோ தலைகீழாக இருந்தது. விஸ்வாவும் சந்துருவும் லாங் டிரைவ் முடித்துவிட்டு ரூமுக்குள் வந்ததும் சந்துரு ஃபோனை எடுத்துக்கொண்டு சிவன்யாவிடம் பேச பால்கனிக்கு செல்ல, விஸ்வா மெத்தையில் பொத்தென்று சரிந்தான். அவனின் எண்ணமெல்லாம் கீர்த்தியை சுற்றியே இருந்தது. அவ யாருடா உனக்கு? இப்போ எதுக்கு நீ அவளை பற்றி யோசிக்கிற? இத்தனை நாள் நல்லாத்தானே இருந்த, இப்போ மட்டும் என்ன புதுசாக உனக்கு இந்த மாதிரியெல்லாம் தோணுது என்று மூளை சொல்ல, அப்போது அவனின் மனமோ, ஒன்றுமே இல்லாம தான் அவள் வேற யார் கூடவோ இருக்கும்போது உனக்கு எதுக்கு கோபம் வரணும்? அவள் உனக்குள்ளே வந்துட்டா, நீ அவளை மிஸ் பண்ணிடாத என்று கூற, மூளையோ, என்னது மிஸ் பண்ணிடாதையா? டேய், அவள் ஏற்கனவே ஒருத்தனை லவ் பண்ணுறா, இன்னைக்கு தான் பார்த்தல ரோட்டில் அந்த பொண்ணு அவனை ஹக் பண்ணினத என்று தன் பங்கிற்கு பேச, மனமோ, அது சந்துரு சொல்கிற மாதிரி அவளோட லவ்வராக இல்லாமல் இருந்தா என்று கீர்த்தியின் புறம் பரிந்து பேச, மூளையோ, நீ ஏற்கனவே ஒரு தடவை காதல்னு சொல்லி பொண்ணு பின்னாடி போய் தானே இப்போ தெளிவாகி இருக்க, இப்போ மறுபடியும் அதே தப்பை பண்ண போறியா? இப்போ தான் நீ பிஸ்னஸில் அச்சீவ் பண்ண ஆரம்பிச்சிருக்க, மறுபடியும் உன்னோட கெரியரை இந்த பொண்ணு பின்னாடி போய் கெடுத்துக்க போறியா என்று தன் வாதத்தை முன்வைக்க, விஸ்வா என்ன செய்வதென்று தெரியாமல் பாத்ரூமில் சவரை திறந்துவிட்டு கீழே நின்றான். இறுதியில் ஜெயித்தது என்னவோ மூளைதான். அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு கீர்த்தி எழுந்து தன் அறையை விட்டு வெளியே வர, பிருந்தா அவளுக்காக காஃபியை போட்டுக்கொண்டு இருந்தாள். குட் மார்னிங் அண்ணி. குட் மார்னிங் கீர்த்தி. ஆமாம், எங்கே கையல், அம்மா அப்பா யாரையும் காணோம்? இன்னைக்கு பக்கத்து தெருவில் இருக்க சுசீலாமா வீடு இன்னைக்கு கிரகப்பிரவேசம், அதுக்கு போயிருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. இந்தா நீ காஃபியை குடி. ஆமாம், எங்கே உங்கள் வீட்டுக்காரர் இன்னும் ரெடியாகிட்டு இருக்காரா? டேய் சரண், வெளியே வாடா என்று சத்தம் போட, அப்போது பிருந்தா, நீ என்னதான் சத்தம் போட்டாலும் அவன் வரமாட்டான். இன்ஸ்பெக்டர் சார் அப்படி உள்ளே என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவன் எங்கே உள்ள இருக்கான்? என்ன சொல்றீங்க நீ? அவன் காலையிலேயே சீக்கிரமாவே கோர்ட்டுக்கு போகணும்னு கிளம்பி போயிட்டான். நான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு போகணும்னு சொன்னேன், அதுக்கு என்ன திட்டான். எனக்கு எப்படி தெரியும் கோர்ட்டுக்கு போகிற வேலை இருக்குன்னு? நைட் என்கிட்ட எதுவுமே சொல்லலை. ஓ, இன்னைக்கு அவன் செஞ்ச முதல் தப்பு உங்களை திட்டினது, 2வது தப்பு என்கிட்ட சொல்லாமல் போனது. நாம் இதை சும்மா விடக்கூடாது அண்ணி. அவனை இன்னைக்கு நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அலைய விடணும். நீ சொல்கிறது தான் சரி, இன்னைக்கு வரட்டும், அவனை நல்லா வச்சு செய்யணும். இதைத்தான் கீர்த்தியோட அண்ணி, இப்படித்தான் போல்டாக இருக்கணும். சரி, நீங்கள் போய் ரெடி ஆகுங்க, உங்கள் கூட நான் கோவிலுக்கு வரேன். இதோ காஃபியை குடிச்சிட்டு ரெடி ஆகுறேன், நாம் கையிலையும் கூட்டிகிட்டு போகலாம். சரி கீர்த்தி, நான் சாரி மாற்றினா மட்டும் போதும், நீ சீக்கிரம் ரெடியாகு. ஓகே அண்ணி என்று கூறி காஃபியை குடித்துவிட்டு ரெடியாக சென்றாள். சிறிது நேரத்தில் பிருந்தா ரெடியாகி வெளியே வர, அப்போது கிரகப்பிரவேசத்திற்கு சென்றிருந்த துரைசாமியும் மங்கையும் கயலுடன் உள்ளே வந்தனர். எங்கம்மா கிளம்பிட்ட? கோவிலுக்கு தான் அத்தை. சரண் வரேன்னு சொல்லிட்டானா? இல்லை அத்தை. அப்புறம் எப்படிம்மா தனியாக கோவிலுக்கு போவ என்று கேட்க, அப்போது அண்ணி ஒன்றும் தனியாக போகலை என்று சொல்லிக்கொண்டு பாவாடை தாவணியில் வெளியே மூவரும் அவளை ஒரு அதிர்ச்சியாக பார்த்தனர். என்ன எல்லோரும் இப்படி ஷாக் ஆகுறீங்க? இல்லை, இது எங்கள் பொண்ணு கீர்த்தியான்னு சந்தேகமாக இருக்கு என்றார் மங்கை. கீர்த்தி அவரை முறைத்து பார்க்க, உடனே பிருந்தா அவளின் தோளில் கை போட்டு கொண்டு,
அது வந்து கீர்த்திமா, அத்தை உன்னை பாவாடை தாவணி போட சொன்னாலே நீ போட மாட்ட. இன்னைக்கு நீயா போட்டுட்டு வந்திருக்கியா, அதனால தான் அப்படி கேட்குறாங்க. ஓ, அப்போ நான் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் என்று கூறி நகர, இல்லை இல்லை, சேஞ்ச் பண்ண வேண்டாம், இந்த பாவாடை தாவணி உனக்கு அழகா இருக்கு என்றார் மங்கை. நீ இப்போ ஏதோ சொன்னியே. ஐயோ சாமி, நான் தெரியாமல் சொல்லிட்டேன். பிருந்தா, நீ சீக்கிரம் இவளை கூட்டிட்டு கிளம்புமா. சிரித்தபடி, சரி அத்தை, வா கீர்த்தி போகலாம் என்று கூறி, அத்தை நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நாங்கள் கையிலையும் கூட்டிட்டு கோவிலுக்கு போகிறோம் என்றாள் பிருந்தா. சரிம்மா, பார்த்து போயிட்டு வாங்க. மாமா, நாங்கள் கிளம்புறோம். சரிம்மா. அம்மா, இங்கே பாரு, மதியம் சாப்பிட்றதுக்கு உன்னோட பையன் வந்தா சொல்லிடு. இனி அவன் கூட நானும் சரி எங்கள் அண்ணியும் சரி பேச மாட்டோன்னு. ஏண்டி, அவன் என்ன பண்ணுனா? அது உன்னோட பையன் சாப்பிட வருவான்ல, அப்போ அவங்கிட்டே கேட்டுக்கோ. வாய்க்கொள்ளுப்படி உனக்கு. என்னோட பொண்ணு எப்பவும் சரியாக தான் பேசுவா. பாரு, பிருந்தா முகம் கூட வாடி போயிருக்கு. கண்டிப்பாக அவன் ஏதோ தப்பு பண்ணித்தான் இருக்கான். பிருந்தா, நீ சொல்லுமா, அவன் என்ன பண்ணுனா? அதுதான் நான் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் எதுக்கு அண்ணிக்கிட்ட கேட்குறீங்க? அண்ணி, நீங்கள் வாங்க போகலாம் என்று பிருந்தாவின் கையை பிடித்து இழுத்து கொண்டு போக, மங்கை துரைசாமியிடம், இன்னைக்கு என்ன பிரச்சனை பண்ண போகிறாளோ உங்கள் பொண்ணு, தெரியலையே என்று சரணுக்கு ஃபோன் செய்ய, அவனின் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் என்று வந்தது. ஏங்க, அவன் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். மங்க, இன்னைக்கு அவன் கோர்ட்டில் இருக்கும்போது சுவிட்ச் ஆஃப் பண்ணி தான் வைப்பான்னு உனக்கு தெரியாதா? விடு, எப்படியும் மதியம் சாப்பிட வீட்டுக்கு வருவான்ல, அப்போ என்ன ஏதுன்னு கேட்டுக்கலாம். நீ எனக்கு ஒரு காஃபி போடு என்று கூற, இந்த சரண் என்ன பண்ணான்னு தெரியலையே, பிருந்தாவோட முகமும் வாடி இருக்கு. இந்த கீர்த்தி வேற எல்லாத்தையும் உன் பையன்கிட்ட கேட்டுக்கன்னு அவளை சொல்ல விடாம கூட்டிட்டு போயிட்டா என்று புலம்பியபடியே காஃபியை போட சமையல் அறைக்குள் புகுந்தாள்.